ஹலோ, மினிட்ஸ் இது மனவாளன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் வந்து அஃபிஷியல் கரியரில் நமக்கு ரொம்ப முக்கியமானது. பாஸ் மேனேஜ்மெண்ட். பாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அலாங் வித் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பாஸ் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் இருந்தால் தான் நம்ம கேரியர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஹூ இஸ் அவர் பாஸ்ன்னு பார்க்கலாம். ஐ எம் டாக்கிங் அபவுட் டைரக்ட் பாஸ். டைரக்ட் பாஸ்னால் யார்? who is appraising our performance. யார் அப்ரைசலில் மார்க் போட போகிறாங்களோ, யார் ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்களோ அவங்கள பற்றி தான் நான் அவங்கள தான் பாஸ்ன்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். நம்ம சேர்மன் இருப்பார் பேங்க்கில், அவர் நம்மளுடைய சேர்மன். பட் நமக்கு வந்து முக்கியம் யார்? நம்மளுடைய பாஸ். நமக்கு யார் மார்க் போடுறாங்களோ அந்த அப்ரைசிங் ஆஃபீஸர் இஸ் அவர் பாஸ். நம்ம பர்ஃபார்மன்ஸை யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ, யார் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஸ். அந்த மாதிரி அந்த பாஸ் மேனேஜ்மெண்ட், அந்த பாஸை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அலாங் வித் த பர்ஃபார்மன்ஸ். நிறைய பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் நான் நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு கேரியர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் லேக் ஆஃப் பாஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது பாஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ பாஸ்னால் யாருன்னு பார்த்துட்டோம். அந்த பாஸை ஏன் மேனேஜ் பண்ணணும்? பிக் கொஸ்டின். பாஸ் வந்து ஒரு ஹைரார்கி சிஸ்டத்தில் ஹீ இஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி. ஸோ அதனால் வந்து அவர் சொல்கிறத பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் டே டு டே ருட்டீன் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னாலே பாஸ் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக இருந்து நல்ல குட் ரேப்பர்ட் வித் த பாஸ். டெய்லி கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்குது பாஸ் கிட்டனா, டெய்லி ருட்டீனே நமக்கு டெய்லி ஃபங்க்ஷனிங்லேயே ஸ்ட்ரெஸ் இருக்கும், நம்மளுடைய பீஸ் போயிடும். அப்போது டே டு டே ருட்டீனை ஃபங்க்ஷனிங்கை வந்து எஃபெக்டிவாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு பாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். வருஷ கடைசியில் நமக்கு அப்ரைசலில் மார்க் போடுறது அந்த பாஸ் தான். ஸோ அந்த அப்ரைசல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அப்ரைசலை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இன்க்ரிமெண்ட், தட் இஸ் ஃபார் தட் பாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஃபார் அ ப்ரொமோஷன் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது அந்த பாஸ் தான். ஸோ ப்ரொமோஷனுக்கு ஹில் பி யூஸ்ஃபுல். இன் கேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நம்ம பிளேஸ் ஆஃப் சாய்ஸ் கிடைக்கிறதுக்கு ஹில் பி யூஸ்ஃபுல். இந்த மாதிரி அந்த பாஸ் வந்து நம்ம சேர்மனுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, ஆனால் நம்ம பாஸ்க்கு தான் அவருடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டோ, நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸோ, நெக்ஸ்ட் ப்ரொமோஷனோ, நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்டோ எல்லாமே கிடைக்கும். அதனால் பாஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இப்போ சொல்லுங்கள், அந்த பாஸை மேனேஜ் பண்ண வேண்டியது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் லைக் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் வெறும் பாஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒன்றும் நடக்காது. ஐ ஆம் வெரி கிளியர். அதனால் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. அலாங் வித் த பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போது இந்த பாஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன, எப்படி பண்ணுறது? ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. தட் இஸ் அக்செப்ட் தட் பாஸ் இஸ் அ பாஸ். பாஸ் மே பி அன் ஆஸ், ஸ்டில் ஹீ இஸ் அ பாஸ். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஆஸ்ன்னு நினைக்கலாம், ஆனால் மேனேஜ்மெண்ட் இஸ் கிவிங் ஹிம் த பொசிஷன் ஆஃப் பாஸ்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் இன்டெலிஜென்ட், மோர் விஷன், மோர் ப்ரொஃபஷனல் தென் அஸ். அப்போது ஒன்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஹஸ் டிஃபைன்ட் ஹிம் அஸ் அ பாஸ், அக்செப்ட் ஹிம் அஸ் அ பாஸ் irrespective of his qualities, irrespective of his degree. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏஜிஎம் ப்ரொமிசஸ் அண்ட் எஸ்டேட்டாக இருந்தேன் பேங்க்கில். எனக்கு கீழே வந்து எல்லாமே 15 இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. எம்இ, பிஇ அண்டு எம்டெக், எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ். நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். சப்போஸ் மை என்ஜினியர் ஃபீல்ஸ் தட் இஸ் அன் ஆஸ், ஹி டசன்ட் நோ இன்ஜினியரிங், ஹி டசன்ட் நோ வாட் இஸ் சிவில், வாட் இஸ் எலக்ட்ரிக்கல்னு தெரிஞ்சு இவர் இஸ் அன் அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணாங்கன்னா, ஸோ த இன்ஜினியர் ஹேஸ் டு அக்செப்ட். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நமக்கு பாஸாக போட்டிருக்காங்கன்னா அதுக்கு there are reasons for the management, for the betterment, for the ஆர்கனைசேஷன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பாஸ் இஸ் அ பாஸ்ன்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் சொன்ன பாஸ் மேபி அன் ஆஸ். அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆஸாக இருக்கலாம். இன்ஜினியரிங்கே தெரியாத ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் பாஸாக இருக்கிறாருன்னு ஃபீல் பண்ணலாம். ஆனாலும் பாஸ் அக்செப்ட் பண்ண பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட் அன்லஸ் த பாஸ் இஸ் அன்எத்திக் ஆர் அன்எத்திக் ப்ராக்டிசஸ் ஏதாவது செய்ய சொன்னாலும் இல்லையே, ஆல்வேஸ் கரெக்ட். இது செகண்ட் ஃபார்முலா. ஏன் எப்படி கரெக்டு? பாஸ் ஹஸ் மோர் விஷன், மோர் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன். ஸோ கார்ப்பரேட் என்ன நினைக்குதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் பாஸ் இருக்கார். நம்மக்கிட்ட நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்திருக்காது. நமக்கு நாலேஜ் பாஸோட
மேனேஜ்மெண்ட்டோட விஷன்ஸ் அதிகமாக நமக்கு ஸ்பெல் அவுட் ஆகிருக்காது. அப்போ நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எவ்ரி சான்ஸ். அதனால் ஆல்வேஸ் திங்க் தட் பாஸ் இஸ் கரெக்ட். But unethical bosses, I am not talking about unethical bosses, unethical practices பண்ண bosses. I am talking about ethical bosses. அடுத்தது பாஸ் ப்ரியாரிட்டி இஸ் மை ப்ரியாரிட்டி. இப்போ எனக்கு வந்து நிறைய ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். பாஸ்க்கு வந்து வெரி ஃபியூ ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். அந்த பாஸ் ப்ரியாரிட்டியை வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது எப்போவுமே முக்கியம். இது அடிக்கடி வந்து பேங்க்கில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் வரும். சப்போஸ் ஐ எம் த பாஸ், ஐ எம் த சீஃப் மேனேஜர் அட் த பிரான்ச். என்னுடைய அக்கௌண்டன்ட் இருக்கார். எனக்கு சீஃப் மேனேஜருக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் வருது. போர்ட் மீட்டிங்க்கு இந்த டேட்டாவை கொடுக்கணும், வித்தின் 5 minutes சென்ட் த டேட்டா அப்படின்னு சிஜிஎம்கிட்டேருந்து கால் வருது. ஸோ மை ப்ரியாரிட்டி இஸ் டு கிவ் த டேட்டா டு த சிஜிஎம் மேனேஜ்மெண்ட். அக்கௌண்டன்ட்டு தான் அந்த டேட்டாவை எடுக்கணும். அக்கௌண்டன்ட் வில் பி பிஸி வித் த கஸ்டமர். அப்போ அந்த அக்கௌண்டன்ட் என்ன ஃபீல் பண்ணுவார்? எப்போ பார்த்தாலும் இந்த மேனேஜர் என்னடா கஸ்டமர் சர்வீஸ் அஃபெக்ட் பண்ணிவிட்டு அவர் ஏதோ டேட்டா கேட்டுட்டு உட்காந்துருக்காருன்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். அது ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் பாஸ் ப்ரியாரிட்டி இஸ் மை ப்ரியாரிட்டி. 2 கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு வந்து இந்த ப்ரியாரிட்டியை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு தென் யூஸ்கோ. ஸோ இந்த 3ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3த்தையும் பண்ணால் தான் நம்ம பாஸ் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கிறதுலே லைஃப்பில் டஃப்பான திங் பாஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா பாஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூடு, ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப ஷார்ட் டைமில் அண்ட் ஸோ மெனி பாஸஸ் இன் அவர் கேரியர். இப்போ எங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு அப்ரைசல்னால் அந்த 4 வருஷத்தில் 2 பாஸ் மாதிரி இருப்பாங்க. அப்போது ட்வைஸ் ஐ ஹேவ் டு சேஞ்ச் த ஹோல் மைண்ட் செட். அவரோட எக்ஸ்பெக்டேஷனோட ஹேண்டில் பண்ணணும். அப்போ இந்த பாஸை மேனேஜ் பண்ணுறது எவ்ரி டைம் யூ ஹேவ் டு மேனேஜ் இஸ் பாஸ் பர்ஃபெக்ட்லி. அப்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 24 hours we have to manage. ஒரு வருஷத்துக்கு 365 days we have to manage the boss. 60 minutes of every hour we have to manage the boss. 60 seconds of every minute we have to manage the boss. அப்போது இந்த பாஸை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணலை, ஏதாவது ஒரு 1 second 2 minutesல வந்து something happened which is going against the boss priority and the boss has got some scolding or putting in an embarrassing position with the managementனா அவருடைய மனசில் அது ரெக்கார்டில் இருக்கும். இந்த ரெக்கார்டு எப்போ அவருடைய ரீகலெக்ஷனுக்கு வரும்னா ஏப்ரலில் அப்ரைசல் பண்ணும்போதோ ப்ரொமோஷனுக்கு நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணும்போது தான் வரும். அப்போ என்ன பண்ணுவார் அவர்? நான் சொன்னதை கேட்கலையே, 3 times கேட்கல, இந்த மாதிரி நம்ம ரொம்ப எம்ப்ராசிங்கில் இருந்ததுனால. ஆனால் நல்ல ஆஃபீஸர், நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு என்ன பண்ணுவார்? 99 marks போடுவார். அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு 100 out of 100 கிடச்சா தான் ஆல் இண்டியா லெவலில் நம்ம ஜோன் ஆஃப் செலெக்ஷனே வர முடியும்னு இந்த சிஸ்டம் இருக்கும்போது அவர் போடுற 99 மேபி ஏ பெஸ்ட் மார்க், பட் நம்மளோட ப்ரொமோஷனுக்கு இட் ஹஸ் காட் அ 0 வேல்யூ. அப்போ 100 out of 100 அவர் எப்போ போடுவார்னா அவருடைய ப்ரியாரிட்டியே நம்ம வந்து 365 days 24 hours 60 minutes 60 seconds பண்ணியிருந்தால் தான் அவர் வந்து 100 இருந்தார். இஸ் இட் பாசிபிள்னா இட் இஸ் பாசிபிள். ஏன்னா பாஸ் ஆல்சோ நம்மள தான், ஹியூமன் தான். ஸோ ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் வில் ஆல்சோ பி மினிமல், நாட் மேக்ஸிமம். சில பாசஸ் வெரி டஃப் டு ஹேண்டில், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இட்ஸ் அ ஃபேட் அண்ட் வி மே லூஸ் அவர் ப்ரொமோஷன், வி மே லூஸ் அவர் இன்க்ரிமெண்ட். பட் நெக்ஸ்ட் பாஸ் நம்மக்கிட்ட வரும்போது திங்ஸ் வில் சேஞ்ச். ஸோ ஹோப் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் how important this boss management is. So I wish that everyone manage the boss well and have a smooth day-to-day functioning, get good increments, get good promotion, good postings and enjoy your life. All the best. Bye from Minutes from Manavara.